வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜனவரி 17 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. ஏற்கனவே மாலத்தீவு அருகே நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி செயல் இழந்து கொண்டு புதிதாக சுமத்ரா தீவிலிருந்து இலங்கை நோக்கி வந்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியுடன் இணைவதற்கு கிழக்கு நோக்கி நகர்ந்திருக்கிறது. ஏற்கனவே மாலத்தீவிற்கு மேற்கு புறம் சென்ற ஒரு காற்று சுழற்சியும் தீவிரமாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா கிழக்கு காற்று தமிழ்நாட்டில் ஏறவில்லை. காரணம், காற்று சுழற்சி தமிழ்நாட்டிற்கு தெற்கே குமரி கடற்பகுதிகளில் தீவிரமில்லை. புதிய காற்று சுழற்சி வருகை தந்து கொண்டிருக்கூடிய அமைப்புக்கு கிழக்கு காற்று திசை மாறி இருக்கிற காரணத்தினாலே வட இந்திய குளிரலை, வடகிழக்கு மாநிலத்திலிருந்து வரக்கூடிய குளிரலை, வங்கக்கடலில் இறங்கி வரக்கூடிய குளிரலை மட்டுமே தமிழ்நாட்டில் வருகிறது. குளிர் அதிகரித்திருக்கிறது. இன்றைக்கும் நாளைக்கும், அதாவது நாளை சனிக்கிழமை அதிகாலை வரைக்கும் இந்த குளிர் மிகுந்து காணப்படும். தமிழ்நாட்டிலே வெப்பநிலை மிகவும் குறைந்திருக்கிறது. குறைந்தபட்ச வெப்பநிலை அதாவது மலைப்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஊட்டியை விட கொடைக்கானல் 9 டிகிரிக்கு குறைந்திருக்கிறது. 9 டிகிரி செல்சியஸ் என்ற அளவிற்கு குறைந்திருக்கிறது. அதைவிட தென்னிந்தியாவிலேயே வெப்பநிலை குறைந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா அரக்கு பள்ளத்தாக்கு, ஆந்திர பிரதேசம், அதுவும் 9 டிகிரி. அதாவது கொடைக்கானலுக்கு அடுத்தபடியாக ஆந்திர பிரதேசத்தில் 9 டிகிரி மலைப்பகுதிகள் எடுத்தப்படுத்திருக்கோம். அடுத்தது ஏற்காடு, நீலகிரி மாவட்டத்தை விட, வால்பாறையை விட ஏற்காடு 10 டிகிரியாக குறைந்திருக்கிறது. ஊட்டி 10.2, அதுக்கு ரொம்ப வித்தியாசம் இல்லை. ஊட்டி நீலகிரி மாவட்டமும் 10 டிகிரி, ஏற்காடும் நீலகிரியும் 10 டிகிரி. அடுத்தபடியாக குன்னூர் 10.6, ரொம்ப வித்தியாசம் இல்லை. மூணாறு 11 டிகிரி, மூணாறில் 11 டிகிரி. ஏலகிரியே 15 டிகிரி, 16 டிகிரி. ஏலகிரி மலைத்தொடர், வேலூர், திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகள் மலைப்பகுதி 15-16 டிகிரி. வால்பாறையும் 16 டிகிரி. அண்டை மாநிலமாகிய கேரளா மலைப்பகுதி எல்லாமே 16-15 என்ற அளவிலே இருக்கிறது மலைப்பகுதியே, அதாவது வயநாடு இதெல்லாமே. சமவெளி பகுதிகளில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வெப்பநிலை தருமபுரி மாவட்டத்தில் 19.5 டிகிரி பதிவாகிருக்கு. தருமபுரியில். கோயம்புத்தூர் விமான நிலையம் 19.6. மிக குறைந்த சமவெளி பகுதி வெப்பநிலை கோயம்புத்தூர் 2ஆம் இடம் பிடிச்சிருக்குது தருமபுரிக்கு அடுத்தபடியாக 19.6. சேலம் 20, ரொம்ப குறைவான வெப்பம். மதுரை 21, சென்னை விமான நிலையம் 22, திருச்சி விமான நிலையம் 23 டிகிரி, கடலூர் கடலோரமே 23 டிகிரி, தஞ்சாவூர் 24, திருவாரூர் 24 டிகிரி. ஆக 24 என்பது குளிர்சாதன பெட்டியிலிருந்து சாதாரணமாக நம்ம கோடையில் பயன்படுத்தக்கூடிய அந்த குளிர்சாதன அறை தான் நம்முடைய ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே. குறைந்தபட்ச வெப்பநிலை அதை விட குறைந்து 9 டிகிரி வரைக்கும் கொடைக்கானல் போயிருக்கு. சரி, இது வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும். இந்த வெப்பநிலை இப்படியே இருக்காது. நாளை படிப்படியாக ஏறும். கிழக்கு காற்று நுழைய தொடங்கும். ஆக கிழக்கு காற்று நுழைஞ்சதுன்னா இந்த உறைபனி, இப்போ இருக்கிறதெல்லாம் 6 டிகிரியெல்லாம் உறைபனி, 9 டிகிரியெல்லாம் உறைபனி. இந்த உறைபனி என்பது நாளை மாறி கிழக்கு காற்று நாளை சனிக்கிழமையிலிருந்து நுழைய தொடங்கும். நாளை மதியத்திலிருந்து தமிழ்நாட்டில் மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது. நாளை மதியம் அல்லது மாலை கடலோர மாவட்டங்களில், குறிப்பாக டெல்டா கடலோரம் மற்றும் தென் கடலோரத்தில் நாளை மாலை சனிக்கிழமை 18ஆம் தேதி சனிக்கிழமை மாலை தொடங்கும் மழை. 18ஆம் தேதி இரவு தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், அதாவது நாளை நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை சேர்த்துக்கலாம், காரைக்கால், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் விருதுநகர், தேனி, மதுரை, இந்த மாவட்டங்களுக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில் மதுரை ஒட்டிய பகுதிக்கும் நாளை மாலையே மழை இருக்கு. மாலை இல்லைன்னா கூட இரவு கொஞ்சம் தாமதம் அடைந்தால் நாளை நள்ளிரவு சனிக்கிழமை நள்ளிரவு தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்க தொடங்கும். 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை
தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழிவிற்கு சாதகம். இது கர்நாடக கேரள எல்லையோரம் தாண்டி கர்நாடக பகுதிக்கும் மழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது மைசூரு, பெங்களூரு, அப்படியே மங்களூர் வரைக்கும் கூட, கர்நாடக கடலோர கர்நாடகா வரைக்கும் கூட, வடக்கே ஆந்திர பிரதேச கர்நாடக எல்லையோரம் வரைக்கும், அதாவது திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டையை தாண்டி திருவள்ளூர் தாண்டி திருப்பதி வரைக்கும் கூட இந்த மழைப்பொழிவு எட்டலாம் ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் முதலிடத்தை பிடிக்கும் இடம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள். அதிலேயே டாப்னா கோடியக்கரை முனை நாகப்பட்டினம் மாவட்டம் சொல்லலாம். நாகப்பட்டினம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம். அதுக்கு முன்னாடி இலங்கைக்கு கனமிக கனமழைப்பொழிவு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கொடுக்கும். வானிலை அமைப்பை பாருங்க. அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரிசையில் இப்பொழுதைக்கு மழைப்பொழிவு என்று எதிர்பார்த்திருந்தது. அந்த டேட்ல எந்த மாற்றமும் இல்லை. நம்ம ஏற்கனவே அறிவித்தது தான். அதாவது 18, 19, 20 அறிவித்திருந்தோம். 18 மாலை இரவிலே வருகிறது. 19, 20 கண்டிப்பாக மழை. 21 வாய்ப்பில்லை. 21 என்பது குமரி முனையில் மட்டும் இருக்கலாம். 21 27ஆம் தேதி வரை இடைவெளி. 27ஆம் தேதி மாலை வரை இடைவெளி. ஆக ஒரு வாரத்திற்கு இடைவெளி. காரணம் என்னன்னா, ஆஸ்திரேலியா பகுதியில் ஒரு புயல் உருவாகி இருக்கிறது. வடக்கு பகுதி, ஆஸ்திரேலியாவோட வட மேற்கு பகுதியில் ஒரு புயல் உருவாகி இருக்கிறது. இந்த புயலை நோக்கி, அதாவது சிங்கப்பூரிலிருந்து வரக்கூடிய நிகழ்வானது முன்னேற முடியாமல் ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பாக மட்டும் சிங்கப்பூர், மலேசியா பகுதிகளில், இந்தோனேஷியா பகுதிகளில் செயல்பட்டு கொண்டு காற்றை வழிநடத்தி கொண்டிருக்கும். ஆஸ்திரேலியா புயல் கரை கடந்து செயலிழந்த பிறகுதான் அங்கிருந்து விடுபட்டு திரும்புவதற்காக நேரம் பிடித்துக்கொள்ளும். இதனால் ஒரு வாரம் எடுத்துக்கொள்ளும். இந்த ஒரு வாரம் இடைவெளி வழக்கமாக இந்த நாம் எதிர்பார்த்தது தான். அதை அறிவியல் பூர்வமாக உங்களுக்கு வழங்குகிறேன் தகவலை. ஆஸ்திரேலியா பகுதியில் உருவாகக்கூடிய புயல் காரணமாக சிங்கப்பூர், மலேசியாவிலிருந்து உடனடியாக விடுபட்டு வராமல் அங்கே காத்திருந்து செயலிழந்த பிறகு, ஆஸ்திரேலியா புயல் கரை கடந்து செயலிழந்த பிறகு விலகி சென்ற பிறகு அங்கிருந்து புறப்பட்டு வரக்கூடிய 27ஆம் தேதி இரவிலிருந்து மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் இலங்கையை வந்தடையும். அடுத்த நிகழ்வு 28, 29, 30ஆம் தேதி மழைப்பொழிவை தொடக்கும். அதுவும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே தெரிகிறது. கண்டிப்பாக தெற்கு அரைப்பகுதிக்கு மழை கண்டிப்பாக இருக்கும். டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. மீண்டும் ஒரு முறை, சனிக்கிழமை 18ஆம் தேதி மாலை இரவு தொடங்கும் மழை டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் முதலில் கொடுத்து, ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பரவலாக கர்நாடகா, ஆந்திர, கேரள எல்லையோரம் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்து, தமிழ்நாடு எல்லையோர கேரள, கர்நாடகா மற்றும் ஆந்திர எல்லையோரத்திற்கும் மழைப்பொழிவை கொடுத்து, தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்து, டெல்டா தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து, 20ஆம் தேதி விலகி 21 27ஆம் தேதி வரை இடைவெளியை கொடுத்து, 28, 29, 30ஆம் தேதி அடுத்த நிகழ்வு மழைப்பொழிவை கொடுக்கும். 30 அல்லது 31ஆம் தேதி வரை இருந்தாலும், 31ஆம் தேதி முகூர்த்த தினங்களாக இருந்தாலும் அச்சப்பட தேவையில்லை. அது தூறல் சாரலாக இருந்து 31ஆம் தேதி விலகிடும். மீண்டும் பிப்ரவரி 1 6ஆம் தேதி வரை இடைவெளி. அப்பொழுது ஆஸ்திரேலியா பகுதியில் ஒரு புயல் உருவாகும். அதன் காரணமாக காற்று திசை மாறி இருக்கும். அங்கு அது செயலிழந்த பிறகு விடுபட்டு மீண்டும் 8ஆம் தேதி 7, 8, 9ஆம் தேதி வாக்கில் அடுத்த நிகழ்வு மழைப்பொழிவை கொடுக்கும். பிப்ரவரி 7, 8, 9 அடுத்த மழை. 9 ஏதேனும் நிகழ்வுகள் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, தூறல் சாரலாக இருக்கும். 9ஆம் தேதி 7, 8 மழைப்பொழிவு நல்ல மழை தெரிகிறது. ஆக இப்பொழுது இருக்கக்கூடிய எல்லா கணக்கையும் பார்க்கும் பொழுது வாரம் ஒரு மழைப்பொழிவு தெரிகிறது. 10 நாட்களுக்கு ஒரு முறை குறைந்தபட்ச மழைப்பொழிவு தெரிகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இதில் கவனத்தில் எடுத்துக்கொள்பவர்கள் அறுவடை விவசாயிகள். பொதுவாக டெல்டா மாவட்ட அறுவடை விவசாயிகள் பலருக்கு கதிர்ப்பு தான் வந்துட்டு இருக்கு. அப்படின்னா அவங்களுக்கு எப்போ இன்னொரு 15-20 நாள் ஆகும், ஒரு மாதம் கூட ஆகும். ஆக பிப்ரவரி இறுதி வரை அறுவடை இருக்கிறது. ஆக மழைப்பொழிவும் பிப்ரவரி இறுதி வரை இருக்கிறது. வடகிழக்கு பருவமழையோட தொடர்ச்சி குளிர்கால மழைப்பொழிவாக. ஆக குளிரும் இருக்கும், பனிப்பொழிவு அளவாக இருக்கும். இடையிடையே 10 நாட்களுக்கு 2-3 நாள் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் வானிலை அமைப்பை ஏற்படுத்தும். இவையெல்லாம் இருக்கிறது. ஆகவே வானிலை அறிந்து விவசாயம் செய்ய வேண்டும். பிற பணிகள், அனைத்து பணிகளுக்குமே வானிலை அடிப்படை என்பதை நினைவில் கொண்டு இடைவெளி அறிந்து அறுவடை செய்தல் நலம். வரக்கூடிய அறுவடை, அதாவது இன்றைக்கு மாலை இரவு, நாளை மாலைக்குள், அதாவது இன்றைக்கும் நாளைக்குள் மாலைக்குள் முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்திடுக. நாளை மதியத்திற்கு பிறகு அறுவடை செய்ய வேண்டாம். நாளை மதியத்திற்குள் அறுவடை செய்த நெல் தானியங்களை மூடி பாதுகாத்திடுங்க. வைக்கோல் போன்றவற்றை நாளை மதியம் மாலைக்குள் அதை
அதை வந்து சேகரித்து அதை சேமித்திடுங்க, நனையாமல் பாதுகாத்திடுங்க. அது தானியங்களுக்கும் வைக்கோல் தீவனத்திற்கு எல்லாவற்றிற்குமே மக்காச்சோளம் எல்லாவற்றிற்குமே அறுவடைக்கு நாளை, அதாவது முதிர்ந்த நெல் தானியங்களை முடிந்தவரை நாளை செய்ய பாருங்க. முடியாவிட்டால் விட்டுவிடுங்கள். வரக்கூடிய 21ஆம் தேதியிலிருந்து ஒரு வார இடைவெளி இருக்கிறது, அதில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அச்சப்பட வேண்டாம். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.